இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதும் தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான்.
வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னேச கரம் தாங்குமே. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 7 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டவராகிய மத்தேயு, அல்பையின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, வேறுபாடுகளை கண்டு ஏன் பயப்படுகிறோம்? வேறுபாடுகள் நம்மை வளப்படுத்தட்டும், வளப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிலே உருவாகட்டும். ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்பவர் மக்களை வழிநடத்துவதற்கு முன்னால் தனக்குரியவர்களை, நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும். போதனைகள் தலைவரோடு முடிந்துவிடக்கூடாது, தொடரப்பட வேண்டும். அதற்கு தனக்கு ஜால்ரா அடிக்கின்றவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்திருக்க கூடாது. தீவிரவாதம் என்று சொல்லப்படுகிற ஒரு வன்முறை கொண்ட நபரை கூட இயேசு தன்னுடைய பக்கத்தில் வைத்திருந்தார். வேறுபாடுகளை நாம் கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. மாற்று சிந்தனை உடையவர்களை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களும் கூட இருப்பது இறையாட்சி பணிக்கு ஒத்து வரும். இயேசு தனக்கு பிறகும் தனது பணி தொடர வேண்டும் என நினைக்கிறார். அது வெறும் பெயரை நிலைநாட்டுவதற்கானது அல்ல, மாறாக மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. என்னுடைய குடும்பம் மீட்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்ப அந்தஸ்து ஒரு பங்கில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் மட்டும் பங்கு பெறவிலே வருவதும் தலைவர்களாக இருப்பதும் இன்றைக்குள்ள திருச்சபையினுடைய வெட்கக்கேடாக மாறிவிட்டது. மக்கள் மீட்பு பெற வேண்டும், மக்கள் வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற பொதுநல சிந்தனை இல்லாதவர்கள் இந்த தலைமைத்துவ பணிகளை செய்ய முடியாது. மீட்பு பணி தொடர்ந்தாற்றப்பட வேண்டும் என விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு. எனவேதான் தனக்கான சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு தனது சீடர்களாக தேர்ந்தெடுத்தது சாதாரணமானவர்களையும் வேறுபட்ட எண்ணம் உள்ளவர்களையும் என்கிற உண்மை பலரையும் வியக்க வைக்கலாம். இந்த சாதாரணமானவர்களால், கருத்து வேறுபாடு உள்ளவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம் உள்ளத்தில் எழும். இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவருமே வித்தியாசமான குணம் கொண்டவர்கள். ஒருவரின் இயல்பு மற்றவரின் இயல்புக்கு எதிரானது, பண்பு கொண்டதாக இருந்தது. உதாரணமாக மத்தேயு வரி தண்டுகின்றவர், நாட்டை ரோமியருக்கு விட்டுவிட்டு சுயநலத்திற்காக அவர்களோடு உறவாடுகிறவர்கள் என்ற யூத சமுதாயத்தினால் முத்திரை குத்தப்பட்டவர். அதே போல தீவிரவாதி என அறியப்பட்ட சீமோன், நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிற தீவிரவாதி. கடவுள் மட்டும்தான் எங்களுடைய அரசர், வேறு அரசராக இருக்க முடியாது
என்ற சித்தாந்தத்தில் ஊறியவர். மத்தேயுவை பார்க்க நிச்சயம் சீமோனுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கும். ஆனால் 2 பேருமே இயேசுவை அன்பு செய்கிறார்கள். மாற்று வழி சொன்னாலே மாற்றான் பிள்ளையாக பார்க்கிறது சமுதாயம், திருச்சபை. நமக்குள் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் இயேசுவின் அன்பு நம்மை இணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபாடுகள் நமக்குள்ளதாக பிளவினை ஏற்படுத்தக்கூடாது. அது நம்மை இணைக்கின்ற பாலமாக இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படை ஒரு தகுதி பொதுநல சிந்தனை, பொதுநல பார்வை, சாதியம், மதம், சமயம், கட்சி கடந்த மாற்று சிந்தனைகள். வேறுபாடுகளை ஒன்றிணைக்க செய்து அதனை வளப்படுத்துவதுதான் நம் அனைவரின் கடமையாகும். எனவே வழி தவறி போன இஸ்ராயல் மக்களிடமே நாம் செல்ல வேண்டும் என்று இயேசு திருத்தூதர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். இன்றைய காலச்சூழலிலே திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இயேசுவின் அறிவுரை நமக்கும் பொருந்துகிறது. இன்று நமது முதல் கடமை வழி தவறி போன கத்தோலிக்கர்களுக்கு மறு நற்செய்தி அறிவிப்பதே. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் நாம் மதம் மாற்றுவது தேவை அல்ல. நம்முடைய கிறிஸ்தவர்கள், நம்முடைய கத்தோலிக்கர்கள் உண்மையான இயேசுவின் மதிப்பீடுகளை தமதாக்கி கொள்ள வேண்டும். அதிலே அவர்கள் ஒரு வழி தவறி செல்கிறார்கள். பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருப்போர் பலர், வழிபாடுகளில் பங்கேற்காத கத்தோலிக்கர் பலர், வேறு சபைகளில் அடைக்கல புகுந்துவிட்ட கத்தோலிக்கர், இவர்களிடமே நாம் மறுநற்செய்தி அறிவிக்க செய்ய வேண்டும். அப்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம். திரு அவையின் வாழ்விலே, சமூக வாழ்விலே ஆர்வமின்றி இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடையே புது ஆர்வத்தை தூண்டும் பணியை நாங்கள் யாவரும் நிறைவேற்ற எங்களுக்கு துணிச்சலையும் தெளிவையும் தாரும். ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.